அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸ் சுடிதாருக்கு வந்து பேக்கில் வந்து நாட் வைப்போம் இல்லைங்களா, அது வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திட்டு அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்களே என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 நாட்டுக்கும் சேர்த்து இந்த மாதிரி 2 கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸு ஃபுல் கிராஸில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் அளவுக்கு அகலம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ நீங்கள் அந்த நீளத்துக்கு கட் பண்ணி ஜாயின் போட்டு வச்சுக்கோங்க. ஒரே பீஸாக கிடச்சதுன்னா ஒரே பீஸாக ஜாயின் பண்ணாமல் வச்சுக்கலாம். ஒரே பீஸாக கிடைக்கலன்னா நீங்கள் இடையில வந்து இந்த மாதிரி கிராஸில் ஜாயின் போட்டு வச்சுக்கோங்க. ஒரே பீஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் வந்து வராது. ஒரே பீஸாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிராஸில் ஜாயின் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜாயிண்ட் இருக்கிறதுல நல்ல பக்கம் எதுவோ அதை வந்து உள்ளே வச்சுட்டு கெட்ட பக்கத்தை மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 ஃபூட்டோட அளவுக்கு நீங்கள் தைச்சிங்கன்னா போதுமானது. 1 ஃபூட் அப்படிங்கிறது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து வரும். அந்த அளவில் வச்சு அப்படியே லென்த்தாக தைச்சி எடுத்துடலாம். நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கும் தைச்சி வந்து எடுத்துக்கலாம். ஒரு தையல் ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு ரிட்டன் அது மேலேயே வந்து 2வதாக ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே இப்போ ஒரு தையல் போட்டிருக்கோம். அந்த தையல் மேலேயே 2வதாக ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு சைடு வந்து தைச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து தைக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் அகலமாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபூட்டோட அளவு விட கொஞ்சம் அகலமாக எடுத்துகிட்டு அப்படியே வர வர நமக்கு அந்த 1 ஃபூட்டோட அளவுக்கு நம்ம அப்படியே தைச்சிக்கலாம். இதே மாதிரி இந்த பீஸும் நம்ம 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி முடிக்கும் போதும் கொஞ்சம் அகலமாக வச்சு முடித்து எடுத்துருங்க. இந்த பக்கமே நீங்கள் 2 தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி திருப்புறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பின்னூசி வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த ஹோல்ஸ்குள்ளே இந்த மாதிரி உள்ளே விட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு திரும்பி அதை அப்படியே ரிட்டன் உள்ளே அனுப்புனீங்கன்னா உள்ளே போயிடும். அதை அப்படியே மெல்ல மெல்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து எடுக்கணும். ஒரு சைடு விட்டு இன்னொரு சைடு வந்து நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி லைட்டாக திருப்பணும். இந்த மாதிரி திருப்பும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த ஹூக் இருக்கிற சைடை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு மேலே அந்த சுருக்கத்தை இழுத்து விட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக திரும்பி கொடுக்கும். 2 கிளாத்தையும் சேர்த்து நீங்கள் இழுத்திங்கன்னா வராது. ஊக்க மட்டும் ஒரு கையில் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இன்னொரு கையில் மேலே உள்ள சுருக்கத்தை நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக திரும்பி கொடுக்கும். இப்போ ஒரு சைடு வெளியில் வந்துடுச்சுன்னா நம்ம அந்த நாட்டு பிடிச்சி நம்ம இன்னொரு சைடு இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு வந்து நம்ம திருப்பிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதையும் அதே போல் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு கீழே கொஞ்சம் வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா அகலம் வந்து 3.5 இன்ச்சு அகலம் வந்து நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு கலரில் வந்து 4 இன்ச்சுக்கு நீள அகலம் வந்து எடுத்திருக்கேன். சதுர பீஸாக நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஒரு பீஸ் வந்து 4 இன்ச்சுக்கும் ஒரு பீஸ் வந்து 3.5 இன்ச்சுக்கும் சதுர பீஸாக எடுத்திருக்கோம். இதில் 4 இன்ச்சை வந்து கீழே வச்சுட்டு 3.5 இன்ச்சு உள்ள பீஸை வந்து இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த கீழே வந்து அந்த 1/4 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி நம்ம மடித்து வந்து வைக்கலாம். இப்போ இதில் நாட்டு நம்ம திருப்பணம் பார்த்திங்களா, அதில் ஒரு கார்னர் எடுத்து இந்த முக்கோண வடிவில்
ஒரு மூலையில் நம்ம வைக்கலாம். இப்போது இதை அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி விட்டுட்டு நம்ம மேலே அந்த நாட்டோடு சேர்த்து ஒரு தையல் வந்து நம்ம கிளாத்தில் போடணும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ மடித்ததில் நமக்கு கீழே 2 பீஸ் மேலே 2 பீஸுன்னு இருக்கும். அதில் மேலே இருக்க 2 பீஸை மேலேயும் கீழே இருக்க 2 பீஸை கீழ்ப்பக்கமாகவும் நம்ம திருப்பி லாக் தையல் போட்டு முடிச்சிடலாம். இப்போ தையலுக்கு வெளியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம அப்படியே நாட்டை பிடிச்சிட்டு கீழே உள்ளதை அப்படியே கீழ்ப்பக்கமாக திருப்பி விடணும். இப்போ திருப்பி விட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம இன்னொன்றையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டையுமே வந்து அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கோங்க கிராஸ் வைஸாக. இதில் ஒன்று மேலே ஒன்று வந்து 1/4 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. மேலே கார்னர் ஒரே இடத்துல இருக்குது, கீழே மட்டும் நமக்கு அந்த இடைவெளி வந்து இருக்குது 1/2 இன்ச்சு கம்மியாக எடுத்ததுனால. இதை வந்து ஒரு கார்னரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. திரும்பி இதை ரெண்டாக மடிக்கணும். மடிச்சுட்டு மேலே வந்து லாக் தையல் வந்து போடணும் 2 கிளாத்து சேர்கிற இடத்துல. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள 2 பீஸை இந்த மாதிரி மடித்து விடணும். அது மாதிரி கீழே இருக்கிற பீஸை கீழ் பக்கமாக வந்து மடித்து விடணும். இந்த மாதிரி வச்சு நம்ம தையல் வந்து போடணும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம நேராக தையல் போடுறப்ப அந்த இடத்துல மடித்து விட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தையல் வந்து போட்டாச்சு. இப்போ இதையுமே நம்ம எக்ஸ்ட்ராஸாக இருக்க பீஸை கட் பண்ணிவிட்டு திருப்பிடலாம். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணுற நாட்டு வந்து நம்ம ப்ளவுஸ் சுடிதார் எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் நம்ம இந்த மாதிரி நாட்டு வைக்கிறோம் கொஞ்சம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இதுலேயே நிறைய டைப் வந்து இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து இந்த டைப்பு. இதில் 2 கலரில் இல்லாமல் ஒரே கலர்லேயும் வைக்கலாம், இல்லை 3-4 கலர் சேர்ந்த மாதிரியும் வைக்கலாம். மெத்தடு வந்து இதுதான். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.